ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் தளன்னு கமன்னு ஒரு அசத்தலாக ஒரு மீன் குழம்பு வைக்கலாம். வஞ்சர மீனை கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மசாலா அரைக்கலாம். தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு, கூடவே 10 சின்ன வெங்காயம் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சு அது காஞ்சதும் நல்லெண்ணெய் விடணும். தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு அதோட கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்து செவந்ததும் 2 சின்ன வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸு அதை தான் சொல்கிறேன், அதை வெட்டி அதோட ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுடலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கலாம். நல்லெண்ணெயில் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி போதும். ஏன்னா நான் 1 கிலோ மீனில் வறுக்கிறதுக்கு எடுத்துகிட்டு 1/2 கிலோ மீன் தான் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் ஒரு தக்காளி போதும். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாவோடு சேர்த்துடலாம். அந்த எண்ணெயில் போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயத்தோட தக்காளியும் நல்லா சேர்ந்து வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக ஒரு 2-3 கல் உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மசாலா தூள்லாம் சேர்க்கணும். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இதுக்கு மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெயில் இந்த மண் சட்டியில் வைக்கும்போது அது கிராமத்து ஸ்டைலில் கிராமத்து மனம் கொண்டு வந்துடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தேவையான மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு என்னென்ன தூள் போடலாம் அப்படின்னா, மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் நான் காரமாக வேணும், கொஞ்சம் நல்லா சட்டமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 4 டீஸ்பூன் நல்லா 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால் 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதை 3ஐயும் போட்டு இதுவும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல இந்த பச்சை வாடையே இருக்கக்கூடாது, அந்த மசாலா வாடெல்லாம் போயிடணும், நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி முதலே ஊற வச்சுருந்தேன். அதையும் கரைச்சி இந்த வதங்கின வெங்காயம் விழுதோடு போட்டுடலாம். ஊற்றிட்டு அதுக்கு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு போட்டிருக்கேன் நான். நல்லாயிருக்கும். இதை மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். எடுத்து வச்ச தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம் போட்டு அரைச்சி நல்லா கொண்டு வந்திருக்கோம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாக போயிருந்தால் போதும். குழம்பு நிறைய வேணும்னா தான் நிறைய போட்டு அதுக்கேற்ற காரமும் போட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு 3 டீஸ்பூன் போதும். போட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும், குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதனால் மூடி விட்டுலாம். அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க மீனெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நான் 1 கிலோ மீனில் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கிலோ வறுக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். பெரிய துண்டெல்லாம் வறுக்க எடுத்துட்டேன். இப்போ தலை, வால், நடுப்பகுதியெல்லாம் கொஞ்சம் குழம்புக்கு எடுத்திருக்கேன். அதனால் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா மீனெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா அப்படியே இதை அப்படியே உடையாதபடிக்கு ஒரு கரண்டியில் லேசாக கிளறி விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மீன் சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்காக இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது, நல்லா வெந்தும் வருது. கமகமகமன் வாசம் வர ஆரம்பித்தாச்சு. தலை எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதுதான். இது கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் அடுத்த நாள் சாப்பிடும்போது அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இருக்குதும்மா மாதிரி அற்புதமாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.